துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ஏ அருண் அருண் சொல்லுங்க என்னத்த? இல்ல அருண் உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த காஃபி எடுத்துக்க. என்னத்த நீங்க காஃபி கொண்டு வந்திருக்கீங்க? என்ன ஏதோ விஷயமா? என்னையா அருண் நீ எப்படி கேக்குற? முன்னாடி எப்படியோ இருந்துட்டேன், இப்பலாம் அப்படி இல்லப்பா. நான் ரொம்ப மாறிட்டேன்ப்பா, என்ன நம்பு பாருங்க. ஐயோ அத்தை, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க என்ன சீரியஸ் ஆயிட்டீங்களா? ஐயோ அண்ணி, விளையாட்டுக்கு உங்க கேக்குறான். இல்ல பார்வதி, இருந்தாலும் எனக்கு இந்த மாற்றம் அருணால வந்தது தானே, அதை நான் அருணுக்கு தெரியப்படுத்தணும்ல. அத்தை இங்க பாருங்க, நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க எதுவும் கிடையாது. நீங்க எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எப்படின்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இப்ப என்ன, நீங்க போட்டு இந்த காஃபி குடிக்கணும் அவ்வளவுதானே. நீங்க எடுத்துட்டு வாங்க. கொடுங்க காஃபி கொடுங்க, நான் கொடுக்குறேன். இந்த பார்வதி அருண் கிட்ட கொடு. நீங்க காஃபி குடிச்சீங்களா? அதெல்லாம் ஆச்சு பார்வதி, ரித்து தான் போட்டு கொடுத்தா. நான் குடிச்சிட்டு சரி இப்பதான் கொஞ்சம் கிச்சன் பக்கம் வரைக்கும் போனேன், பார்த்தா அருண் குரல் கேட்டுது. எப்படியும் இப்பதானே கீழே இறங்கி வராங்க, எப்படியும் காஃபி குடிச்சிருக்க மாட்டாங்களேன்ட்டு தான் நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஏன் அருண் நிம்மி எங்க? ஆமா அருண், நானே கேட்கணும்னு நினைச்சேன். நிம்மி என்ன பண்றா? தூங்குறாளா முழிச்சிட்டாளா? என்ன பண்றா? இல்லம்மா, அவ தூங்கிட்டு தான் இருக்கா. நைட்டெல்லாம் தூங்கலம்மா. அவளால சுத்தமா தூங்க முடியல. ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேம்மா. எனக்கு எதுவும் புரியல, ஆனா அவளை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குமா. இப்ப அப்படிதான் இருக்கும் அருண். இந்த நீ முதல்ல இந்த காஃபி குடி, நான் அவளுக்கு போட்டு கொடுக்குறேன். அப்புறமா கொண்டு போய் அவளுக்கு கொடு, சரியா? இந்த முதல்ல இதை குடி. கொடுங்கம்மா. இல்லம்மா, ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. அவ டெய்லியும் நைட்ல தூக்கம் வராம ரொம்ப அவஸ்தப்படுறாமா. ஒரு மாதிரி வலிக்குதுங்கிறா, இங்க பெயினா இருக்கு அங்க பெயினா இருக்குன்றா. எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குமா. அதான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் டாக்டர் கிட்ட. இன்னைக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கமா. என்ன யாரு அந்த அளவுக்கு இருக்கு? நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் ராத்திரி வந்து பாத்துருப்பேன்ல. எங்கம்மா, அவ சொல்ல விட்டா தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா மாம்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு என்ன தடுத்துறாமா. சரி, நான் தான் அவளை அப்புறமா கொஞ்சம் தடவி கொடுத்து தூங்க வச்சேம்மா. ஏ அருண், இந்த மாதிரி சமயத்துல அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அவ அப்படிதான் சொல்லுவா. நீ எதா இருந்தாலும் ஒண்ணு அம்மா கிட்ட சொல்லு, இல்ல என் கிட்டயாவது சொல்லு. நீங்க பாரு அருண், இந்த மாதிரி சமயத்துல சின்னதா வலி வந்தா கூட நீ யார்கிட்டயாவது சொல்லிடணும். இல்லையா நேரா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடு. ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். அதனால இன்னைக்கு செக்அப் போகலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீ சரியா தயா பண்ணிருக்க. சரி, நீ இந்த காஃபி குடிச்சிட்டு நான் அவளுக்கு பால் கலக்கி வைக்கிறேன். நீ கொண்டு போய் கொடுத்துட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டு பாரு. கேட்டுட்டு கிளம்பி நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. சரிங்க சார். அருண், நான் வேணா கூட வரவா? இல்லம்மா வேண்டாம், உங்களுக்கு எது கலச்சது? ஆல்ரெடி நீங்களே கால் வலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும், நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன். உங்களுக்கு எதுனா செக்அப் போகணும்னு சொல்லுங்க, நம்ம வேணா ஒண்ணா போயிட்டு வந்துடலாமா? இல்ல யாருனே, 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. இல்ல எனக்கு எதுவும் வேணாமா, நீ அவளை முதல்ல கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பாரு. அவ வேற ரொம்ப வீக்கா வேற இருக்கா, என்னன்னு ஒன்னும் புரியல. நீ முதல்ல டாக்டர் கிட்ட போய் பாரியா, கேளியா என்ன சொல்றாங்கன்னு. சரிங்கம்மா. பார்வதி பார்வதி சொல்லுங்க நீ. அதான் பார்வதி, நேத்து ஒண்ணு கேட்டல, அது கேளு. அருண் மாப்பிள்ள என்ன சொல்றான்னு பாப்போம், கொஞ்சம் கேள. ஏன்னா நாள் கடத்தி போட்டுட்டே போவேனால, கொஞ்சம் கேள. ஆமா நீ, நானும் அது கேட்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் தயக்கமா இருக்கு, அருண் என்ன சொல்லுவான்னு தெரியல. இருங்க நீ கேட்கறேன். சரி பார்வதி கேளு. ஏன்னா இப்ப பேச ஆரம்பிச்சாதான் என்ன ஏதுன்னு சட்டு சிறுக்குன்னு முடிக்க முடியும் இல்லையா, அதுக்கு தான் சொல்றேன். கேளு. நீ புரியுது, இருங்க நான் கேட்கறேன். அருண் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உனக்கு ஆபீஸ்க்கு போற வேலை இருக்காப்பா? இல்லம்மா, இன்னைக்கு எதுவும் ஆஃபீஸ்க்கு போற வேலை இல்லை. எல்லா ஷெடியூலும் நேற்றே கொடுத்து விட்டுட்டு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லம்மா. நீங்க சொன்ன இல்லைங்களா, அவளை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அது ஒண்ணு மட்டும் தான் என்னோட அப்பாயின்மெண்ட். ஏமா, எதனா வேலை இருக்கா என்ன? இல்ல யாருன்னு, அது வந்து என்னன்னா, இன்னைக்கு உனக்கு வேலை இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அத்தையும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா, கௌசி கல்யாணத்தை பத்தி தானே. உங்களுக்கு முன்னாடி நான் நிறையவே யோசிட்டேம்மா. இன்னைக்கு ஈவினிங் கிருஷ் வீட்ல இருந்து நம்ம கௌசியை பொண்ணு பார்க்க வராங்க. இதை நானே உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்தினால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் சொல்ல முடியல. அக்கா, இன்னைக்கு ஈவினிங் கௌசியை பொண்ணு பார்க்க கிருஷ் வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க. கிருஷ்ணன் வரான். நீங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ பண்ணுங்க. எப்படி யாருமே உன்னால மட்டும் இப்படி முடியுது? 1000 டென்ஷன் 1000 வேலைகள் இருந்தாலும் வீட்டை பத்தி யோசிச்சுட்டு அதை கரெக்டா பண்றியா? நம்ம வீட்டை நம்ம தான் பார்க்கணும். அப்புறம் நம்ம கௌசியை பத்தி நான் யோசிக்காம இருப்பேனா? நீங்க பாருங்க சார், அங்க சுஜி வெற்றி கல்யாணம் நடக்கும்போதே நான் இங்க இதை யோசிச்சிட்டேன் சார். அவங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையோட கிருஷ்ண பொண்ணு பார்த்தா வீட்டுக்கு வர சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். ஈவினிங் கண்டிப்பா வந்துருவாங்க. என் பையன் அருணாச்சர் வீட்டை பத்தி யோசிக்காம இருப்பானா? இந்த விஷயத்தை பத்தி கேட்கதான் நானும் நீ ரொம்ப நேரமா தவிச்சிட்டு நிக்கிறோம். பாத்துக்க, எதனா கேட்டா தப்பாயிடுமோ தவிச்சிட்டு நிக்கிறோம் அருணே. இதுல கேட்க என்னமா இருக்கு? நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, நீங்களே கால் பண்ணி அவனை வர சொன்னா வந்துருவாமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல யாருனே, இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி வருமா? இப்ப நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ட. இனி எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? பொண்ணு அலங்காரம் பண்ண வேண்டிய வேலை மட்டும் தானே, அதை நாங்க ரெடி பண்ணிடுறோம். சரி நீ முதல்ல நிமிக்கு டிஃபன் எடுத்துட்டு போ. டிஃபனும் பாலும் எடுத்துட்டு போ. அவளை சாப்பிட வச்சு முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துரு. போப்பா, நீ முதல்ல கிளம்புப்பா. ஆமாமா, அவ எல்லாரும் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். சரி அருணே. அத்தை, கிருஷ் வீட்ல இருந்து ஈவினிங் 5 மணிக்கு வராங்க. நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணுமோ பண்ணுங்க. கௌசி அழகா அலங்காரம் பண்ணி வைங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. சரி அருண், நீ சொல்லிட்டல, எல்லாம் எப்படி பண்ணி வைக்கிறோன்னு பாரு. எல்லாம் தடபுடலாம் ரெடி பண்ணி வச்சிடும். நீ நிம்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு பொறுமையா கூட்டிட்டு வாப்பா. அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். ஓகே அத்தை. என்ன
என் பூனைக்குட்டி தூங்கி இருந்துச்சாச்சு போல இருக்கே. ஆமா, தூங்கி எழுந்திரிச்சதும் உன்னதான் தேடினேன். எங்கேயா மாம்ஸ் போனேன்? எதுக்கு என்ன தனியா விட்டுட்டு போனேன்? அச்சோ, என் பூனைக்குட்டி என்ன தேடிச்சான். சாரிடி தங்கம். இந்த இரு. என்னம்மா என்ன பண்ணுது? என் பூனைக்குட்டிக்கு என்ன பண்ணுது? போயா மாம்ஸ், பேசாத. நான் தூங்கி எழுந்திரிச்சதும் உன்னை தேடினேன். நீ ஆளே காணும் தெரியுமா? நீ ஆபீஸ்க்கு போயிட்டியோன்னு நினைச்சேன் நானு. பூனைக்குட்டி, நீ நல்லா தூங்கிட்டு இருக்க. மாமாவுக்கு வேலை இருக்கா, இங்க வேலை பார்க்க முடியாது, உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல. அதான் கீழே ஹாலுக்கு போயிட்டேன். இவ்வளவு நேரம் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இப்பதான் என் பொண்ணுக்குட்டியை பார்க்கலாமே இந்த மேல ஓடி வந்தேன். அதுக்குள்ள பார்த்தா என் பொண்ணுக்குட்டி முடிச்சிருச்சு. நீ ஆபீஸ்க்கு போயிட்டியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். அடி செல்லக்குட்டி, நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? இங்க பாரு, உனக்கு பாப்பா பொறுக்கிற வரைக்கும் மாமா உன் கூட தான் இருப்பேன். ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி பார்க்கணுமோ அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்கேயும் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. என் பொண்டாட்டியும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மாம்ஸ், எனக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதியா. சரிடி பொண்ணுக்குட்டி, இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம் சரியா? இனிமே உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இனிமே என் பொண்ணுக்குட்டி ஃப்ரெஷ்ஷா இருப்பா. பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சரி பொண்ணுக்குட்டி, குளிக்கலாமா? குளிச்சு ரெடி ஆகலாமா? ரெடி ஆனதும் கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு டப்பு டப்புன்னு கிளம்புறீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? என்னது ஹாஸ்பிட்டலா? வேணாம் வேணாம், நான் இங்க வீட்லயே இருக்கேன். எனக்கு டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீட்லயே இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வேணாம். நம்ம அங்க போனாலே அவனுங்க இன்ஜெக்ஷன் போட்டுறானுங்க மாம்ஸ். வேணாம் ஏன் மாம்ஸ். பொண்ணுக்குட்டி, இப்பவும் ஊசிக்கு பயப்படுறியா? இங்க பாரு, வா மாமா சொல்றேன். உனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட வேணான்னு மாமா சொல்றேன் சரியா? இப்படியே டயர்டா இருக்கடி. இப்படியே வீட்டுல இருக்க முடியுமா? வாமா, எப்படியும் நம்ம செக்கப்புக்கு போய் தானே ஆகணும். வா, இப்ப செக்கப்புக்கு போன மாதிரி ஆச்சு, உனக்கும் என்ன எதுவும் கேட்டுட்டு வந்த மாதிரி ஆச்சு. போயிட்டு வரலாண்டி தங்கம், சீக்கிரம் கிளம்புமா. ஊசி போட மாட்டாங்கல்ல, அப்பதான் வருவேன், இல்லன்னா நான் வர மாட்டேன். அதெல்லாம் போட மாட்டாங்கடி. நான் சொல்றேன், என் பொண்ணுக்குட்டிக்கு இன்ஜெக்ஷன்னா பயமா, அதனால வேணாங்க டாக்டர் அப்படின்னு நான் சொல்றேன் சரியாடி? இன்ஜெக்ஷன்ல பயம்லாம் இல்ல, நான் எத்தனை ஊசி வேணாலும் போட்டுப்பேன். ஏற்கனவே உடம்பு டயர்டா இருக்கு, அங்கங்க எங்கேயும் குத்துற மாதிரி வலிக்கிற மாதிரிலாம் இருக்கான். இதுல ஊசி வேற போட்டா அது வேற தனியா இன்னொரு வலி வந்துடும். அதுக்காக தான் வேணான்னு சொல்றேன். சரிம்மா, நமக்கு புரியுது. நான் இன்ஜெக்ஷன் போட வேணான்னு சொல்றேன் சரியா? சரி தங்கம், நீ குளிச்சுட்டு வரியா? மாமா வரவா? வேண்டாம், நானே குளிச்சுட்டு வரேன். நீ இங்கேயே இரு, 5 நிமிஷம் தான். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். எனக்கு சாரி மட்டும் ஒன்று எடுத்து வை. சரிடி பொண்ணுக்குட்டி, உனக்கு நல்லதா ஒரு சாரி எடுத்து வைக்கிறேன். நீ சொல்ல குட்டி குளிச்சுட்டு வந்துடுமா? ஒழுங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க பார்க்கலாம். ஏய், பாத்ரூம்ல பார்த்து போகணும் புரியுதா? புரியுது. ஐயோ, என் பொண்ணுக்குட்டி உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்குடி. என்னடி ரொம்ப கஷ்டமா இருக்கான்? என் குழந்தை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாளாடி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கான், அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மற்றபடி நம்ம குழந்தை எனக்கு கஷ்டம்லாம் படுத்தல. என் உடம்பு தான் எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு டயர்டா இருக்கு. நம்ம குழந்தைலாம் எதுவும் பண்ணலையா மேம்? நம்ம குழந்தை சமத்து குட்டி. ஆனாலும் குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாளே என் பொண்டாட்டி. என் பொண்ணுக்குட்டி இன்னும் 2 மாசம் தாண்டி, அட்ஜஸ்ட் பண்ணி கொடி தங்கம். என் தங்க கட்டி 2 மாசம் தான், ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பட்டுக்குட்டி. அதுக்குள்ள நம்ம குழந்தை டக்குனு வெளியில வந்துருவான். அவ வெளில வந்துட்டானா உனக்கு இந்த கஷ்டமே இல்லடி. ஆமால, சரி 2 months தானே, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரியா? லவ் யூ தங்கமே. சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். சரி பொண்ணுக்குட்டி, நீ போய் குளிச்சிட்டு வா, மாமா உனக்கு போட வேலை சேர்க்கிறேன் போ. சரியா மேம். தங்க குட்டி கிளம்பியாச்சா? இந்த டிஃபன் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு தங்கம். மேம், இது என்ன இத்தனை இட்லி இத்தனை வடை? நான் சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்றேன், எனக்கு போய் பிளேட் ஃபுல்லா அடுக்கி வச்சு வந்திருக்கீங்க. எனக்கு இவ்வளோலாம் வேணாம். சரி பொண்ணுக்குட்டி, உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடு, அது போதும். மீதியை வச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை போதுமா? அப்புறம் திட்டக்கூடாது, நீ சரியா சாப்பிட மாட்டேன்னு என்ன சொல்லக்கூடாது சரியா? பொண்ணுக்குட்டி இங்க பாரு, இப்ப நீ டிஃபனை சாப்பிடு, உனக்கு எவ்வளவு வேணும் எனக்கு தெரியும், அவ்வளவு நான் ஊட்டி விடுறேன் சரியா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, நீ ரொம்ப போங்கு, போடா. என்ன போடான்னு சொல்லாதடி, என் குழந்தை வந்தானா உன்னை திட்ட போற அப்பாத்துக்க. திட்டு வா, நான் சொல்லுவேன். அடியே, உனக்கு உங்க அப்பாவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவரே என் மாம்ஸ்டி, அதனால என் மாம்ஸை நான் வாடா போடான்னு தான் சொல்லுவேன்னு நான் சொல்லுவேன் என் மாம்ஸ். அப்படி அப்ப நீங்க செய்யுங்க. சரி, என்ன என்னன்னா சொல்லிக்கா, அதை பத்தி கவலை இல்ல. இப்ப சாப்பிடுறீ தங்கம், ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுமா? ஊட்டி விடு, நீ ஊட்டி விடு, நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதானடி. இப்ப மாமா எப்படி ஊட்டி விடுறேன்னு பாரு. மாமா ஊட்டி விட்டுட்டே இருப்பானா. என் பொண்ணு குட்டி கப்பு சாப்பிட்டுமா. சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே அலக்கத்துக்கு போய் கார்ல உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவானா, ஓகேவா? ஆமா, அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியாடி? எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் மாம், அதுல இருக்கு பாரு, சோஃபா மேல, போகும்போது எடுத்துக்க சரியா? வெரி குட் பொண்ணு குட்டி, இது போதும். சரி வாங்க நம்ம இப்ப டிஃபன் சாப்பிடுவோம் சரியா?
என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ. முத்தம்மா என் பாட்டு சுத்தம்மா வானவராயனுக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு. வாடி டைம் ஆகுது. ஏய் என்னடி பண்ற? இங்கேயே டைம் ஆகுதுடி. நான் எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்கு போறது? வாடி. என்னடா மாமா, என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, காலையில டிஃபன் கொடுத்துட்டேன், சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதானே. எதுக்கு இப்ப சிட்டு என்ன கூட்டிட்டு இருக்க? என்னடி, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். உன்னை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்ல வேணாவா? அப்படியே போனா எப்படி? ஆமா, என்ன காலையிலே ஒரு மார்க்கமா வந்து நிக்கிறேன். டேய் மாமா, இங்க பாரு, நானா ஒண்ணும் வரல. எனக்கு உள்ள எக்கச்சக்க வேலை இருக்கு, பாத்துட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ கூப்பிட்டனால தான் வந்தேன். நீ இப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்காத, கிளம்பு. உனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. அது எப்படி கிளம்ப முடியும்? ஏன் டிசிட்டு காலையிலேயே ஒரு மார்க்கமா நிக்கிறேன். இப்படி எல்லாம் உன்னை பார்த்துட்டு எப்படி என்னால வேலைக்கு போக முடியும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முதல்ல பாத்துருவோமா? டேய் மாமா, என்ன காலையில ரொமான்ஸா? இங்க பாரு, உன் ரொமான்ஸ் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு போய் வேலையை பாரு. எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. இன்னும் அத்தையும் அண்ணியும் அண்ணாவும் யாரும் டிஃபன் சாப்பிடல. எல்லாரும் இப்ப டிஃபனுக்கு வந்துருவாங்க. நான் எல்லாருக்கும் டிஃபன் வைக்கணும். என் மாமா, நீ போய் வேலையை பாரு. எனக்கும் என் வேலைக்கு அதிகமா இருக்கு. ஓடு. என்னடி, என்ன கவனிக்கிறத விட உனக்கு வேலை என்னடி அதிக வேலை இருக்கு? இங்க பாரு, நான் கிளம்பலான்னு தான் இருந்தேன். நீதான் இப்படி எல்லாம் வந்து நின்று என்ன ஒரு மாதிரி பூசு பேசுற. இப்படி எல்லாம் ஏத்துனா நான் எப்படி அங்க போய் நிம்மதியா வேலை செய்ய முடியும்? முடியாது. எனக்கு இதே நினைப்பா தாண்டி இருக்கும். நம்ம இதை இப்ப முடிச்சிடணும், அப்புறமா தான் மைண்ட் ஃப்ரீயா போயிட்டு ஒர்க் பண்ணணும். எப்படி? ஐயே, மூஞ்சி பாரு, வடியுது, தொடச்சிக்கிறா மாமா. டேய் மாமா, இங்க பாரு, சும்மா விளையாடிட்டு இருக்காத. நீ கிளம்பு, எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. நீ போ. ஏய், யாரடி விளையாடிட்டு இருக்கான்? இங்க பாரு, விளையாடலாம் இல்ல. நான் இப்போ என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் விளையாடலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். மாமா, என்ன விளையாடிட்டு இருக்கியா? வெளியில அத்தை அண்ணி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி பால்சட்டையை பண்றது ரொம்ப தப்பு, சொல்லிட்டேன். நீ கிளம்பு. அவங்க வெளியில தள்ளி இருக்காங்க, நம்ம தானே ரூம்ல இருக்கோம். வா நம்ம பெட்ரூமுக்கு போவோம். டேய் மாமா, நான் சொல்றது ஒழுங்கா கேளு, கிளம்பி போ. ஏது வந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம். நீ கிளம்பு, போடா மாமா. நான் போக மாட்டேனே. இப்பவே போன பண்ணி 1 hour பர்மிஷன் கேட்க போறேன். 1 hour கழிச்சு பொறுமையா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப இங்க முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சிட்டு பொறுமையா கிளம்பலாம். டேய் மாமா, இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த கிரைண்டர்ல மாவு ஆடிட்டு இருக்கு, அப்புறம் சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு, பருப்பு வேற வேக வச்சிருக்கேன். எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்குடா மாமா. நீ போடா மாமா. இங்க பாரு, சொன்ன கேளு, புரிஞ்சுக்க. நீ கிளம்பு. அதுக்கு நீ இப்படி எல்லாம் வந்திருக்க கூடாது. இப்படி வந்து நின்னுட்டு என்ன ஸ்டேஷனுக்கு போனா அதெல்லாம் முடியாது. இப்போ டேய் மாமா, சொன்ன கேளு, நீ கிளம்பு. மாட்டேன். இப்ப நான் மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் வனக்குத்தானே. மடி சார பார்த்து உங்க மோகம் ஏதோ தாகம் நீரும் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்ன தள்ளி வச்சோ உடம்பு தாங்காது. டைம் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? சீ, போடா மாமா. நீ கிளம்பு. முதல்ல நீ கிளம்பு. என்னடி இப்படி சொன்னா எப்படி? போயிட்டு வா மாமான்னு சொல்லுடி. மாமா வேற டயர்டா இருக்கான்ல. கிளம்பட்டுமா? டயர்டு உன்ன. போடா மாமா, நீ கிளம்பு முதல்ல. முன்னையாடி காலையில அப்படி வந்து நிக்க சொன்னது, அதான் கில்மாவாயிடுச்சு. இங்க பாரு, சரி ஸ்டேஷனுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப டிசிட்டு. போதும் பேசுறதுலாம், கிளம்பு. இனிமே உன் முன்னாடி இப்படிதான் இழுத்து போத்திட்டு வந்து நிக்க போறேன், அப்பதான் உனக்கு தெரிய போகுது. போடா மாமா. அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியோ? தப்பு. மாமா முன்னாடி இப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், சரியோடி? மாமா, உன்னால எனக்கு இப்ப எல்லா வேலையும் நின்னுச்சு, நீ போ. சரிடி, சாரி. சரியா செல்வா? என்ன மாமா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மாப்ள, உங்க அக்காவே சொல்லுவா, கேளுங்க. என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். இனிமே இங்க இருந்தா சரியா வராது, நாங்க ஊருக்கு போறோம். நீ என்னாச்சு? எதுக்கு இப்ப திடீர்னு ஊருக்கு கிளம்புறீங்க? என்னன்னாச்சு? இங்க எதுனா பிரச்சனையா? என்ன அமைதியா இருந்தா எப்படி? அதான் கேக்குறாளா, பதில் சொல்லு. சே, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. இவ்வளவு நாள் என்னாலதான் உங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்திருந்தது. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்தான் நாங்க கிளம்புறோம். அது மட்டும் இல்ல, உங்க மாமாக்கும் வேலை அந்த ஊர்ல தான், அதான் நாங்க அங்கேயே போறதுதான் சரியா வரும்.
என் பையனும் அங்கே தானே இருக்கான். என் குழந்தைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அங்கேயே போகிறேன். இவருக்கும் வேலை அங்கே தானே. அதான் நாங்கள் அங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன நீ எதுக்கு இப்போ இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க? என்னண்ணா உண்மையாகவே உங்களுக்கு அங்கே தான் வேலையா? இல்லை நீங்கள் எதுவும் சொல்லி அண்ணியை கூட்டிகிட்டு போகிறீங்களா? நீங்கள் பாருங்கண்ணா, தம்பி வேணா இங்கே வர வைங்கண்ணா. அவனை எப்படியாவது இங்கே வர வச்சு இங்கே ஒரு நல்ல ஸ்கூலில் சேருங்க. இங்கேயே உங்களுக்கான வேலையை பார்க்கலாம்ல. எதுக்குண்ணா இப்போ கிளம்புறீங்க? அண்ணி எதுக்கு இப்போ கிளம்புறீங்க? ஏன் ஐஷு, நான் உனக்கு நிறைய பண்ணியிருக்கேன். நான் போறேன்னும் போது உனக்கு சந்தோஷமா தானே இருக்கணும். நீ எதுக்கு என்ன போக விடாம நிறுத்தி வைக்கிறேன்? வேணாம், நான் இங்க இருந்தா உனக்கு மேல மேல பிரச்சனை தான். நான் போறேன். நான் போனாதான் சரியா வரும். என்ன நீ பேசுறீங்க? எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லை? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. நாத்தனார் மாமியாரால எல்லாருக்கும் பிரச்சனை தான். அதுக்காக மொத்தமா ஒதுக்கிட முடியுமா என்ன? நீங்க பாருங்க நீ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்கே இருங்க நீ. அண்ணா என்னண்ணா, நாங்க பேசிட்டே இருக்கோம், நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க நான் அன்னிக்கிட்டேன். இல்ல ஐஷு, இவ்வளவு நாள் நான் புத்தி கெட்டு போய் இருந்தேன். இனி அப்படி இருக்கக்கூடாது. நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. எப்பயாச்சும் தான் வரணும். நீ எப்பவுமே இங்க இருக்கக்கூடாது. நீ எப்பயாவது ஒரு தடவை வந்து போறேன். அப்பதான் எனக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறது தான் எங்களுக்கு கௌரவம் கூட. அதான் இப்ப எங்க வீட்டுக்கார் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருல. இனி நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன். செல்வா, இவ்வளவு நாள் நான் எதனா தப்பும் தவிர என்ன தெரியாம பண்ணியிருந்தா, தெரியாமல தெரிஞ்சுதான் நிறைய பண்ணியிருக்கேன். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். என்ன மன்னிச்சிரு செல்வா. நான் கிளம்புறேன். என்னக்கா பேசுறேன்? இப்ப எதுக்குக்கா போறேன்? என்ன மாமா கூட்டிட்டு போறேன்றாராம். நான் வேணும் மாமா கிட்ட பேசுறேன். மாமா என்ன மாமா, இங்க பாருங்க, அக்கா இங்கே இருக்கட்டும், நீங்களும் இங்கே இருங்க. என்ன பையனை தானே கூட்டிட்டு வரேன், நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். செல்வா பாத்தியா, இப்ப நீயே எனக்கு மரியாதை இருக்குன்னு காமிச்சிட்டேன். நான் போறேன்னு சொன்னதும் நீ என்ன மரியாதையா அக்கான்னு கூப்பிடுற. இந்த மரியாதை எனக்கு எப்பவுமே வேணும். நான் இங்க இருந்தா கரெக்டா இருக்காது. நான் போறேன். நான் போயிட்டு விருந்தாளி போல வந்து போறேன். அப்பதான் எனக்கு இந்த அக்காங்கிற மரியாதை இருக்கும். ஐஷு என்ன அண்ணின்னு மதிப்பான். இப்பவே அவன் மதிச்சுட்டு தான் இருக்கா. அவன் மேல நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நான் தப்பா இருந்திருக்கேன்ல, இப்பதான் நான் சரியா இருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒன்றும் சோகத்திலையும் கவலையில நான் இங்கிருந்து போகல. அதை விட கோபத்திலையும் நான் போகல. மன நிம்மதியோடவும் சந்தோஷத்தோடவும், ஏன் என்னோட மனமாற்றத்தோடவும் தான் நான் இங்கேருந்து போறேன். இனி போய் நான் என் குடும்பத்தை பார்க்கணும்ல, அப்ப நான் போய் தானே ஆகணும். இல்ல நீ என்ன ஐஷு, நீயே சரியா பேசுற, இவனுக்கு இப்படி பேசுறேன். நீ தான் என்ன புத்திமதி சொல்லி என்ன அனுப்பி வைக்கணும். அதை விட்டுட்டு நீ இருன்னு சொன்னா எப்படி? நான் போய் என் குடும்பத்தை பார்க்க வேணாம்? நீ உன் குடும்பத்தை பார்க்குற மாதிரி நான் என் குடும்பத்தை பார்க்கணும்ல. சரி சரி, இப்படி சோகமெல்லாம் இருக்காதீங்க. நாங்க சந்தோஷமா தான் கிளம்புறோம். எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ செல்வா, நீ வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனோன்னு தான் இன்னும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க கிளம்புறோம்டா. இல்லக்கா. செல்வா, இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இங்க பாரு, எங்களுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆகுது, உனக்கும் ஸ்டேஷனுக்கு நேரம் ஆகுது. நம்ம கிளம்பலாம். நாங்க கிளம்புறோம். ஐஷு கிளம்புறோன்னு சீக்கிரமா நல்ல விஷயத்த சொல்லு. அப்ப கண்டிப்பா நாங்க வரோம். என் பையனை தூக்கிட்டு வரேன், ஓகேவா? சீக்கிரமா விஷயத்த சொல்லுமா. என் பையனுக்கு பொண்ணு வேணும், பாத்துக்க. போங்க நீ. என்ன ஐஷு, நான் சும்மா சொல்லல. சீக்கிரமா விசேஷம்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? சீக்கிரமா என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும், பாத்துக்க. சீக்கிரமா ஒரு பொண்ணா பார்த்து பேத்து கொடுத்துருமா. நான் வெளியில எல்லாம் பொண்ணு பாக்குற மாதிரி ஐடியால இல்ல. என் தம்பியோட பொண்ணு தான் என் மருமகளா வரணும், பாத்துக்க. சீக்கிரம், ரொம்ப நாள்லாம் தள்ளி போட்டுறாதீங்க. டேய் செல்வா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள்லாம் தள்ளி போடாத. சீக்கிரமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இப்படி விஷயம்னு சீக்கிரம் சொல்ல பாருங்க, சரியா? சரிம்மா ஐஷு, கிளம்புறோண்ணா. சரிடா செல்வா, கிளம்புறோம். காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருவே. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே. இவனின் அன்பை அழிந்திட எந்த மொழியும் போதாது.